எடுசேஃப் இல் மாணவர் தரவுகளை பாதுகாப்பாக நிர்வகிப்பது முக்கிய முன்னுரிமையாக இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மாணவர் பதிவுகள் செயலாக்கப்படுகின்றன. இதில் மாணவர் ஐடிகள், கல்வி செயல்திறன் மற்றும் நிதி தகவல்கள் போன்ற மிகவும் கம்பீரமான தகவல்கள் உள்ளன. சைபர் பாதுகாப்பு குழு தகவல் அதிகரிக்கும் போது மூலதனச் சோர்வு ஏற்படும் அபாயமும் அதிகரிக்கும் என்பதை நன்றாக புரிந்துகொண்டது. இந்த அபாயத்தை குறைக்க அவர்கள் தரவு குறைவு டேட்டா மினிமைசேஷன் முறைகளை செயல்படுத்தினர். 1. டேட்டா டிஸ்ரப்ஷன் தரவு அழிப்பு. மாணவர்கள் பட்டம் பெற்ற பின் அவர்களின் தகவல்கள் தினசரி செயல்பாடுகளுக்கு தேவையற்றது. சைபர் பாதுகாப்பு குழு தரவு அழிப்பு முறையை பயன்படுத்தி தேவையற்ற தரவுகளை முறையாக நீக்கியது. கட்டுப்பாடான அழிப்பு நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டதால் எந்த ஒரு தகவலின் சுவடு கூட மீதமிருக்கவில்லை. ஆனால் சில சட்டப்பூர்வ காரணங்களுக்காக மற்றும் அறிக்கைகள் தயாரிக்க சில தகவல்கள் சேமிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. 2. டீஐடென்டிஃபிகேஷன் அடையாள நீக்கம். ஆராய்ச்சிக்காக மாணவர் செயல்திறன் தரவுகள் ஆய்வு செய்யப்பட வேண்டியது ஏற்படுகிறது. ஆனால் தனிப்பட்ட தகவல்கள் சேகரிக்கப்படாமல் டீஐடென்டிஃபிகேஷன் முறையை பயன்படுத்தினர். இதன் மூலம் அடையாளம் காணக்கூடிய தகவல்கள் நீக்கப்பட்டன. அறிவாளர்கள் பிரைவசி வயலேஷன் செய்யாமல் பண்புகள் மற்றும் நிலைகள் குறித்து விழிப்புணர்வுகளை பெற முடிந்தது. 3. டேட்டா ஒபஸ்கேஷன். தரவு மறைவு. உள் கணக்காய்வு இன்டர்னல் ஆடிட் நடைபெற்ற போது நிதி தகவல்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய நிலை வந்தது. இதற்கு டேட்டா ஒபஸ்கேஷன் முறையை பயன்படுத்தினர். ஹேஷிங் போன்ற மாற்றும் நுட்பங்கள் மூலம் தரவுகளை படிக்க முடியாத மதிப்புகளாக மாற்றினார்கள். இதனால் ஹேக்கர்கள் தரவுகளை திருடினாலும் மூல தகவல்களை கண்டறிய முடியாது. 4. டோக்கனைசேஷன். நிதி உதவி செயலாக்கத்திற்காக மாணவர் வங்கிக் கணக்கு தகவல்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆனால் மூல கணக்கு எண்களை நேரடியாக சேமிக்காமல் டோக்கனைசேஷன் முறையை பயன்படுத்தினர். அரிதமான டோக்கன்கள் ரேண்டம் டோக்கன்ஸ் மூலம் உண்மையான தரவுகள் மாற்றப்பட்டன. பாதுகாப்பான லுக்கப் டேபிள். செக்யூர் லுக்கப் டேபிள் மூலம் மட்டுமே மூல தகவல்களை பார்க்க முடிந்தது. ஹேக்கர்கள் அந்த டோக்கன்களை திருடினாலும் மூல கணக்கு தகவல்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. 5. டேட்டா மாஸ்கிங். தரவு மறைப்பு. சிஸ்டம் டெஸ்டிங் மேற்கொள்ளும் போது டெவலப்பர்கள் நம்பகமான தரவுகளை அணுக வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் தரவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக டேட்டா மாஸ்கிங் முறையை பயன்படுத்தினர். மாணவர் ஐடிகள் மற்றும் கிரெடிட் கார்டு எண்கள் போன்ற தரவுகள் மறைக்கப்பட்டன. உதாரணமாக XXX1234 போன்ற மறைப்பு கோடுகள் பயன்படுத்தப்பட்டன. இதனால் டெவலப்பர்கள் செயல்திறனில் எவ்வித குறைவும் இல்லாமல் பாதுகாப்பாக வேலை செய்ய முடிந்தது. நடைமுறை சம்பவம். ஒரு நாள் எடுசேஃப் ஐ ஹேக்கர்கள் தாக்க முயன்றனர். ஆனால் அதிக முக்கியமான தரவுகளுக்கு பதிலாக அவர்கள் மறைக்கப்பட்ட தரவுகள், ஹை மதிப்புகள் மற்றும் டோக்கனைசேஷன் கோப்புகள் ஆகியவற்றை மட்டுமே கண்டனர். தகவல்களை உருப்பெற முடியாததால் ஹேக்கிங் முயற்சி தோல்வியடைந்தது. எடுசேஃப் இன் சைபர் பாதுகாப்பு குழு செயல்படுத்திய தரவு குறைவு தளர்நிலை மூலம் அவர்கள் மதிப்புமிக்க தகவல்களை பாதுகாக்கவும் தரவு இழப்பு அபாயத்தை குறைக்கவும் வெற்றிகரமாக முடிந்தது.